நளினி ஒரு பால் வியாபாரி. அவங்க கிராமத்தை விட்டு தள்ளி இருந்தாங்க. நளினி கிட்ட சொந்தமா 2 மாடு இருந்தது. அத வச்சுதான் அவங்க பால் கறந்துட்டு இருந்தாங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்க. நான் உங்களுக்கு சாப்பாடும் போடுறேன், குளிக்கவும் வைக்கிறேன், அப்புறம் பால் கறக்குறேன். நீங்க 2 பேரும் மகாராணிங்க மாதிரி இருக்கீங்க. ஆனா நான் எப்பவும் வேலை செஞ்சிட்டு இருக்கணும். என் வாழ்க்கையில எப்பதான் நான் ஓய்வு எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. அந்த காலம் எப்பதான் வருமோ? பால் கறந்ததுக்கு அப்புறம் நளினி அந்த ஊரை சுத்தி சுத்தி அந்த பாலை வித்துட்டு வருவாங்க. பால் வாங்கிக்கோங்க, பால் வாங்கிக்கோங்க, நல்ல சுத்தமான பால் வாங்கிக்கோங்க. கிராமத்தாளுங்கெல்லாம் நளினி கிட்ட பால் வாங்கி அப்புறம் அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. மொத்த கிராமத்துக்கும் அந்த பாலை வித்து நளினி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசுவாங்க. அம்மா, ஒரு நாள் நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன், நிறைய. வேணா பாருங்க, நான் உங்களை பங்களால இருக்க வைப்பேன். ஆஹா, கண்டிப்பா. ஆனா அதுக்காக நீ நிறைய கஷ்டப்படணும். இந்த கனவை நிறைவேத்திக்க, புரிஞ்சதா? என்னம்மா, நீங்க எப்பவும் என்ன கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. நான் எப்பவுமே உன் நல்லதை தான் யோசிப்பேன். அப்பப்ப நளினி அவங்க மாட பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட கனவு உலகத்திலயும் தொலைஞ்சு போயிடுவாங்க. நளினி, நளினி, அட நளினி, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அட நளினி. அம்மா, அட என்னதான் பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா நான் என் தொண்டை கிளிய கிளிய கத்திட்டு இருக்கேன். உனக்கு என்ன கேட்கலையா? நாள் முழுக்க இப்படியே கனவு கண்டுட்டே இருப்பியா, இல்ல ஏதாவது வேலை செய்வியா? என்னம்மா, நீங்க என்னோட இவ்ளோ நல்ல கனவை உடைச்சிட்டீங்களே. நான் ஒரு பெரிய நாட்டையே ஆண்டிட்டு இருந்தேன். ஆமா, ரொம்ப நல்லா ஆண்டிருப்ப. போ, போய் மாட்டை குளிக்கவே. போறேன். வேற என்ன பண்ண முடியும்? நளினி மாட்டை கழுவுறதுக்காக பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போறாங்க. அவங்களோட மாடு தண்ணில குளிச்சிட்டு இருந்தது. அப்புறம் நளினி அவங்க பணக்காரங்களானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கனவை ஒரு கல்லு மேல கண்டுட்டு இருந்தாங்க. அவங்க கனவுல தன்னைத்தானே நிறைய நகை போட்டுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. நளினியோட இந்த பகல் கனவு முடியற மாதிரியே தெரியல. காலையில இருந்து இரவாயிடுச்சு. அவங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்க அந்த குளத்துக்கிட்ட நடந்து போறாங்க. ஓஹோ, இந்த பொண்ண நான் என்னதான் பண்றது? அட கடவுளே, இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு கொடுங்க. நளினி, நளினி. அவங்க அம்மா நளினியோட பகல் கனவை உடைச்சு அப்புறம் அவங்கள ரொம்ப அதிகமா திட்டிட்டு இருந்தாங்க. காலையில வந்தது சாயந்தரம் ஆயிடுச்சு. மாடு காலையில இருந்து தண்ணியிலே தான் இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த மாட்டுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா வைத்தியம் பார்க்க பணம் எங்க இருக்கு? நாள் முழுக்க உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருக்க. ஐயோ கடவுளே. அடுத்த நாள் எப்பவும் போல நந்தினி காலையில எழுந்து அவங்க மாட்டோட பாலை கறந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா அங்க வராங்க. இன்னைக்கு சேட்டோட வீட்டுல கல்யாணம் இருக்கு. இன்னைக்கு நீ இந்த பாலை எல்லாம் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடு. அவங்களுக்கு பால் வேணும்னா வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. நான் ஏன் இவ்ளோ பாலையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்? அட பைத்தியமே. சேட்டு என்ன சொன்னாருன்னா, பாலை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நாம கொடுத்தா அவரு 2 மடங்கு பணம் கொடுக்கறாராம். 2 மடங்கா? ஆமா. அந்த அதிகமா வர பணத்தை நீயே வச்சுக்கோ. இப்ப பாலை எடுத்துட்டு போவியா? கண்டிப்பா அம்மா. நந்தினி அந்த பண விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்க சந்தோஷமா அந்த பாலை கறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நந்தினி 2 பானை முழுக்க பாலை கறந்துட்டாங்க. அம்மா, இன்னைக்கு 2 பானை பால் கிடைச்சிருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா,
இத மொத்தமா சேட்டோட வீட்ல கொடுத்து 2 மடங்கு பணம் வாங்கிக்கலாம். உன்னால இந்த 2 பானையும் எடுத்துட்டு போக முடியுமா? முடியுமா. 2 மடங்கு பணத்துக்காக 2 பானை என்ன, 10 கூட எடுத்துட்டு போவேன். சரி, உன்னோட இஷ்டம், எடுத்துட்டு போ. ஆனா வழியில கனவு கண்டுட்டே நிக்காத. நளினி அவங்க தலை மேல 2 பானையும் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கிராமத்தை நோக்கி போனாங்க. போற வழியில அவங்க மறுபடியும் பகல் கனவை காண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மடங்கு பணம் கிடைக்கும்னு அம்மா சொன்னாங்களே, என்கிட்ட 2 பானை முழுக்க பால் இருக்கு. இன்னைக்கு நான் பணக்காரி தான். இந்த பணத்தை நான் சேர்த்து வச்சு வச்சு 4-5 கோழிய வாங்கிடுறேன். இந்த கோழிகளை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குடிசையில வச்சிடுறேன். சீக்கிரமாவே இந்த கோழிங்க முட்டை வைக்கும். அதுல இருந்து கோழிங்க வரும். இந்த கோழிகளை ஒரு நல்ல விலைக்கு நான் எடுத்துட்டு போய் வித்துடுறேன். அப்புறம் அப்படியே என்கிட்ட நிறைய கோழிகள் வந்துரும். அப்புறம் இந்த கோழிகளால என்கிட்ட நிறைய பணம் வந்துரும். நான் இந்த பணத்தை வச்சு நிறைய நகை எல்லாம் வாங்கிப்பேன். அப்புறம் என் கை பிடிக்க ஒரு அழகான பையன் வந்தா அப்ப நான் அவன்கிட்ட சொல்லுவேன், முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு நளினி அவங்க தலையையும் ஆட்டுறாங்க. அவங்க தலைய ஆட்டினதால அவங்க தலை மேல இருந்த அந்த 2 பானையும் கீழே விழுந்து உடைஞ்சிடுது. நளினி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. என்னோட பால் பானை, எனக்கு இப்போ பணம் எப்படி கிடைக்கும்? அந்த பானையோட சேர்ந்து நளினியோட எல்லா கனவும் உடைஞ்சிடுச்சு. அப்புறம் இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. பகல் கனவு கண்டுட்டு இருக்காத. ஆனா இப்போ ரொம்ப நேரம் ஆக இருந்தது. நளினி அவங்களோட பகல் கனவையும் கண்டுட்டாங்க. அப்புறம் அவங்களோட பால் எல்லாம் கீழே கொட்டி இருந்தது. 2 மடங்கு பணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு நளினி இருந்த பணத்தையும் விட்டுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க அம்மா மறுபடியும் நளினிய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவையாவது நளினி புரிஞ்சுப்பாங்களான்னு. நாள் முழுக்க பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவங்க வேலைய அவங்க ஒழுங்கா செஞ்சா அதுவே போதும்.